மக்களே, ஜானகி அம்மாவை பார்த்து சித்ரா அம்மா பண்ணதை கவனிச்சிங்களா? நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். ஜானகி அம்மாவை தன்னோட குருவா மட்டும் இல்லாம தன்னோட சொந்த அம்மாவை நினைச்ச சித்ரா அம்மா அவங்க இறப்ப தாங்க முடியாம கண்ணீர் விட்டு தன்னுடைய கண்ணீர் அஞ்சரை செலுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம இந்தியாவிலேயே அதிகமான பாட்டு பாடின மிகப்பெரிய பாடகர்களை நம்ம இறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். உண்மையாவே இவங்க இத்தனை பாட்டு பாடிருக்காங்களா அப்படின்னு ஒரு 5 பேரை பார்க்கலாம். 5th பிளேஸ்ல நம்ம KS சித்ரா அம்மா தான் இருக்காங்க. இவங்க சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் ஹிந்தி, இன்னும் பல மொழிகள்ல இவங்க பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்ரா அம்மா 6 நேஷனல் அவார்டு வாங்கினதும் குறிப்பிடத்தக்கது. 4th பிளேஸ்ல லதா மங்கேஷ்கர் தான் இருக்காங்க. இவங்க சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பாடல்களை சுமார் 30க்கும் அதிகமான மொழிகள்ல பாடி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க 2022ல மறைஞ்சது குறிப்பிடத்தக்கது. 3rd பிளேஸ்ல மறைஞ்ச SPB பாலசுப்ரமணியம் ஐயா தான் இருக்காரு. இவர் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பல மொழிகள்ல பாடினது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல சுமார் 21 பாடல்களை கன்னட மொழியில பாடி உலக சாதனை பண்ணிருக்காரு. 2nd பிளேஸ்ல இப்ப மறைஞ்ச ஜானகி அம்மா சுமார் 48,000க்கும் மேலான பாடல்களை சுமார் 20க்கும் மேலான மொழிகள்ல பாடி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. இவங்க சுமார் 4 நேஷனல் அவார்டு வாங்குறதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் தாயை இழந்துட்டு இருக்க ஒரு மகனுக்கு இவங்க பாடுன அம்மா அம்மா பாட்டெல்லாம் இன்னும் மறக்கவே முடியாது. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம யேசுதாஸ் ஐயா தான் இருக்காரு. இவர் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட அதிகமான பாடல்களை பல மொழிகள்ல பாடி இந்தியாவிலே அதிகமான பாடல்கள் பாடின பிளேபேக் சிங்கரோட இடத்தை மட்டும் இல்லாம பல கோடி மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.